ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கலர்ஃபுல் வைப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான மில்க் பேடா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனமான பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆன உடனே அதில் 3 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. மூணு கப் பாலுக்கு நமக்கு ஒரு 6லேருந்து 7 பால் பேடா கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ பால் பேடா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாலை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பால் பொங்கி வர வரைக்கும் ஸ்டவ்வை நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பால் இப்போ பொங்கிருச்சு. இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பி இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. பால் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், பால் இப்போ நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி லேசாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் பால் இப்போ நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கண்டினியூஸாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நான் இப்போ வர இதில் எந்த இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணலை. இது இன்னும் நல்லா வற்றி வரட்டும். நம்ம லாஸ்ட்டாக மித்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இது இன்னும் நல்லா திக்காக வரணும். அது வரைக்கும் நம்ம இதை அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பால் ஸ்வீட் செய்யும் போது சுகரை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிடாதீங்க. இது நல்லா வற்றினதுக்கப்புறம் இதோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணுங்கள். இது இப்போ நல்லா ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இதுதான் ஃபைனலாக கிடைச்ச குவான்டிட்டி 3 கப் பாலுக்கு. ஸோ இப்போது இதுக்கு ஏற்ற மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் ஃப்ளேவர்க்காண்டி கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1 hour ஆச்சு இது ரெடி ஆகிறதுக்கு. இப்போது இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற விடுங்க. ஒரு 20 minutes கிட்ட ஆற விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையில் குட்டி குட்டி பால் மாதிரி உருட்டிட்டு அதை இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் நட்ஸ் யூஸ் பண்ணி அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் எந்த ஒரு பால் பவுடரோ இல்லை கண்டென்ஸ்ட் மில்க்கோ கோவா பவுடர் க்ரீம் எதுவுமே ஆட் பண்ணலை. ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கிற பாலை யூஸ் பண்ணி இந்த சுவையான மில்க் பேடா ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.